அண்ட் தென் ஒன் மோர் திங், இந்த ஸ்டேஜ் நான் வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் என்னோட தினேஷ் பிரதர், சிஸ்டர் என்டர்டெயின்மெண்ட். தேங்க்யூ டார்லிங். எனக்கு தெரிஞ்ச வேலை டான்ஸ் தான். நான் டான்ஸ் கொரியோகிராஃபராக தான் இதுக்கு வந்தேன். ஒரு நாள் வேலைன்னு சொல்லி தான் என்னை கூப்பிட்டாங்க. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இது அப்படியே லைன் மாறி ஆக்டிங்கில் போய் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டாங்க. நானும் கேட்டேன். எனக்கு அந்த கதையை சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யார் கூட பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ரக்ஷனும் ஆதித்யா பாஸ்கரும் சொன்னாங்க. 2 பேரும் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க நாட்டு ஆர்டிஸ்ட்டு. நான் வந்து இந்த டீமில் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வச்சுக்கிட்டாங்க. எனிவே தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது ஸ்பாட்டில் ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. இல்லைங்க, ஏன்னா அவங்க பின்னாடி நம்ம ஸ்கோர் பண்ணணும் போது நானும் எட்டிலாம் பார்க்குறேன். டிஓபி எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஜெகதீஷ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜோசப் ப்ரோ கிட்ட நான் நிறைய ஒர்க் பண்ணல, நம்ம அடுத்த படத்தில் ஒர்க் பண்ணுவோம். ஜெகதீஷ் ப்ரோக்கு வந்து பெரிய தேங்க்ஸ். என்னென்னா, நான் வந்து இப்படி எட்டி பார்க்குறது வந்து அவருக்கு தெரியும். சார் கொஞ்சம் ரைட்டு வாங்க, தெரியுறீங்க, இங்கே நில்லுங்க, அதுக்கு தேங்க்ஸ். அதனால் இந்த ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு வந்து ஜெகதீஷ் ப்ரோக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் தென் ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து விக்னேஷ் ப்ரோ தான். நான் இண்டஸ்ட்ரியில் ஒரு 15 வருஷமாக இருந்து நம்ம ஒர்க் பண்ணதில் பார்த்த ஒரு சச் ஸ்வீட் டைரக்டர் விக்னேஷ் தான். இதுக்கெலாம் தட்ட மாட்டேன்ல அது. ஏன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கொண்டு போனாங்க. பிகாஸ் ஒரு டான்ஸ் கொரியோகிராஃபரை ஆக்டராக நம்பி கூப்பிட்டு போய் ஒரு 2 த பெஸ்ட்டு ஆக்டர்ஸ் கூட நம்ம நடிக்க வைக்கிறாங்கன்ற ஒரு கால் இருக்குல்ல. தேங்க்யூ. இல்லை, என் கூட இன்னும் ஒரு 2-3 பேர் தி பெஸ்ட் ஆக்டர்ஸ் 2 பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. அவங்க வந்து ஆப்போசிட் டீம், இந்த ஃபைட்டர்ஸ் டீம். சாரி ப்ரோ இல்லை, இந்த மாதிரி வந்து ரக்ஷன் டீமும் ஆதி டீமும் நாங்கள் தனித்தனியாக நின்று ஆப்போசிட்டில் பார்க்கும்போது உண்மையிலேயே எங்களுக்கு அந்த கோவம் வரும். ஏன்னா இவனுங்களை பார்க்கும்போது அப்படி தான் இருப்பானுங்க. அந்த நாள் என்னை வந்து கேட்டார், மாஸ்டர் ரியலாகவே பண்ணுறீங்க, இவனுங்களை பார்த்தாலே கோவம் வருது ப்ரோ. அதனால் எனிவே அவங்களும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க.